அந்த ஊரில் பவானியும் கீதாவும் ரொம்பவே நெருக்கமான தோழிகள். பவானிக்கு ஒரு 42 வயசிருக்கும், கீதாவுக்கு 38. அவங்க 2 பேரோட புருஷன்களும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், நல்ல நண்பர்கள் கூட. அன்னைக்கு ஒரு நாள் பவானி வீட்டுக்கு கீதா கேஷுவலா வந்தப்போ வீட்டின் ஹால்ல இருந்த ஒரு ஏணியின் கீழ நின்னு பவானி கண் கொட்டாம மேல எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ முகமெல்லாம் நல்லா சிவந்து லேசா வேர்த்து போயிருந்துச்சு. அவளை கவனிச்ச கீதா, "என்ன அக்கா, என்ன பண்றீங்க?"ன்னு கேட்க சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட பவானி, "ஒண்ணுமில்லடி, சும்மா"ன்னு வார்த்தையை முழுங்கிட்டு சமாளிச்சா. பவானி எப்போதுமே அப்படித்தான், மனசுல இருக்கிறதை சட்டுன்னு வெளியே சொல்ல மாட்டா. கீதாவும் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க 2 பேரும் சோபாவுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஏணியில இருந்து ஒரு பையன் இறங்கி வர்றதை கீதா கவனிச்சா. பேரு ராம்ராஜ், அந்த வீட்டுல பெயிண்ட் அடிக்க வந்தவன். ஒரு 25 வயசுதான் இருக்கும். அடர்த்தியான தலைமுடி, முறுக்கு மீசை, பனியனும் லுங்கியுமா பார்க்கவே ஒரு பட்டிக்காட்டு முரட்டுத்தனத்தோட இருந்தான். ஒல்லியான உடம்புன்னாலும் அவனோட கைகளும் மார்பும் நல்லா திரண்டு ஒரு இளமையான ஈர்ப்போட இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு புறப்பட்ட கீதா, சரி போறப்போ கால் கழுவிட்டு போகலாம்னு வீட்டின் பின்பக்கம் இருந்த பைப்பை திறந்தா. தண்ணி ஊத்திக்கிட்டே தற்செயலா நிமிர்ந்து பார்த்தவளோட பார்வை அங்க சாரத்துல உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த ராம்ராஜ் மேல பட்டுச்சு. லுங்கியை மடிச்சு கட்டியிருந்தான். காத்துல அந்த லுங்கி லேசா விலகி இருக்க அவனோட அந்த கட்டுமஸ்தான முரட்டுத்தனமான ஆண்மை கீதாவோட கண்ணுல பட்டுச்சு. அவளுக்குள்ள சுருக்குன்னு ஏதோ ஒண்ணு பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. சாதாரணமா ரோட்டுல போறவங்க வர்றவங்கள பாத்திருக்கா, ஆனா இவனோட அந்த தோற்றம் அவளுக்குள்ள ஒரு விசித்திரமான நடுக்கத்தை கொடுத்துச்சு. அவ புருஷன் கிட்ட கூட அந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனத்தை அவ பார்த்ததில்லை. அவளுக்குள்ள ஒரு சூடு பரவ ஆரம்பிச்சுது. ஒருவேளை அக்கா உள்ள நின்னு அவ்ளோ லயிச்சு பார்த்துட்டு இருந்தது இதைத்தானா?ன்னு அவளுக்கு உரைச்சப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பும் சொல்ல முடியாத ஒரு கிளுகிளுப்பும் வந்துச்சு. அவனை பார்க்காத மாதிரி அமைதியா அங்கிருந்து நகர்ந்தவ வீட்டுக்கு கிளம்பாம நேரா பவானிகிட்டயே திரும்பி வந்தா. "என்னக்கா, வீட்டு வேலை எப்ப முடியும்?" இதை கேக்குறதுக்காடி திரும்பி வந்த? "நான் போகவே இல்ல, பின்னாடி கால் கழுவ போனேன். அங்க அந்த பெயிண்டர் பையன் இருந்தான். பெரிய கம்பை வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தான்." வார்த்தைகள்ல குறும்பும் கண்களில் ஒரு அர்த்தமுமா கீதா சொல்ல பவானிக்கு முகம் சட்டுன்னு சிவந்துடுச்சு. அடச்சி, அந்த பைய இன்னும் அதை காட்டிட்டுதான் தெரியுறானா?ன்னு பவானி சொல்லும்போதே அவளோட சமாளிப்பு உடைஞ்சுது. "ஓ, அப்போ நீங்களும் அந்த தரிசனத்தை பார்த்துட்டீங்க?"ன்னு கீதா கிண்டல் பண்ண பவானியால எதுவும் பேச முடியல. "இருந்தாலும் அக்கா, அது ரொம்ப பெருசுக்கா." கீதாவோட வெளிப்படையான பேச்சை கேட்டு பவானிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அசடா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சா. பேச்சு மெதுவா அவங்க புருஷன்கள் பக்கம் திரும்புச்சு. சுரேஷ் வர பிசினஸ்னுட்டு அந்த விஷயத்துலயே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. ஏதோ கடமைக்கு தொட்டுட்டு 5 நிமிஷத்துல திரும்பி படுத்துக்குறாரு. கீதா இயல்பாவே தன் ஆதங்கத்தை கொட்ட அமைதியா இருந்த பவானிக்குள்ள இருந்த தடைகள் எல்லாம் சலசலன்னு உடைய ஆரம்பிச்சுது. "உன் புருஷனாவது வாரத்துக்கொரு நாளாச்சும் தொடுறாருடி. இவரு தொட்டு எத்தனையோ மாசமாச்சு. எனக்கு வயசாக ஆசை கூடிக்கிட்டே போகுது, ஆனா அவருக்கு அந்த ஆசையே போச்சு." பவானி சொல்லும்போதே அவ குரல் உடைஞ்சு கண்கள்ல கண்ணீர் முட்டிக்கிச்சு. 2 பெண்களோட தனிமை, அவங்களோட அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், அந்தரங்கமான ஏக்கங்கள் எல்லாம் அந்த மதிய நேரத்துல வார்த்தைகளா கொட்டி தீர்த்துச்சு. தகிச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஏன் இப்படி ஏங்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு சத்தமில்லாத முடிவு எடுக்கப்பட்டுச்சு. மதியம் 3 மணிக்கு டீ குடிச்சுட்டு வந்த ராம்ராஜை, "தம்பி, கொஞ்சம் உள்ள வாப்பா"ன்னு கூப்பிட்டா பவானி. பழைய பேப்பர்களை எடுத்து மடிக்க உதவி கேக்குற மாதிரி கூப்பிட்டுட்டு பவானி கிச்சனுக்குள்ள போயிட்டா. கீதாதான் அவன்கிட்ட பேப்பர்களை எடுத்து கொடுத்தா. அவ வேணும்னே குனியும்போது அவளோட நெருக்கம் அவனுக்கு முழுசா தெரிஞ்சது. அவனோட பார்வை அவளை உரச அவனுக்குள்ள மூச்சு வேகமா ஏறி இறங்குச்சு. அந்த முரட்டு இளமை அவனோட லுங்கிக்குள்ள துடிக்குறதை கீதா ஓரக்கண்ணால ரசிச்சா. "பேப்பரை ஸ்டோர் ரூம்ல வைப்போம் வா"ன்னு அவனை கூட்டிட்டு போனா. ஸ்டோர் ரூம் ரொம்ப சின்னது, வெளிச்சம் கம்மி.
உள்ள வந்து அந்த பரன் மேல வை நு சொன்னவ அவன் அவளை கடந்து போகும்போது வேணும்னே அவனோட லேசாக உரசினா. அந்த இருட்டுல அவனோட அந்த விரைப்பான முரட்டுத்தனமான சூடு அவ மேல பட்டதும் அவன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு நின்னுட்டான். அதிர்ச்சியோட பேப்பரை வச்சுட்டு அவன் திரும்பும்போது கீதா அமைதியா கதவை சாத்தி தாழ்பாள் போட்டா. இங்க வா. அவளோட குரல்ல ஒரு போதை இருந்துச்சு. அவனுக்கு புரிஞ்சுடுச்சு. அவ மெதுவா அவன் லுங்கியோட முடிச்சை அவிழ்க்க அது நழுவி அவன் காலடியில விழுந்துச்சு. இருட்டுல அவனுக்கு முன்னாடி மண்டியிட்டா கீதா. அவனோட அந்த நடுக்கமும் மூச்சு வாங்குற சத்தமும் அந்த சின்ன ரூம்குள்ள தெளிவா கேட்டுச்சு. அவளோட கைகள் அவனை மெதுவா தீண்ட அந்த சின்ன வயசு பையனுக்கு அது ஒரு புது உலகமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிதானமான ஆழமான சுகத்தை அவன் அனுபவிச்சதே இல்ல. அவளோட ஸ்பரிசத்துல அவளோட இதழ்களின் சூட்டுல அவன் அப்படியே உருகி போய் நின்னான். அவனோட இதயத் துடிப்பு அவளுக்கு நல்லாவே கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் அவனோட அந்த இளமையை முழுசா ரசிச்ச கீதா சட்டுன்னு எழுந்து இரு வந்துடுறேன் நு சொல்லிட்டு கதவை திறந்து வெளிய போயிட்டா. அவன் திகைச்சு போய் அரைகுறையா நிக்கும்போதே கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தா பவானி. வந்த வேகத்துல பளார்னு அவன் கன்னத்துல ஒரு அறை விட்டா. அவன் அந்த அடியை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. லுங்கியை கீழ போடுடா. நான் பாக்கணும் நு சீரின அவளோட குரல்ல அவ்வளோ வருஷமா அடக்கி வச்சிருந்த காம வெறி இருந்துச்சு. அவளே அதை முழுசா அவிழ்த்து விட்டுட்டு அவனை வெறித்தனமா முத்தம் கொடுத்தா. அவளுக்குள்ளேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தன் புருஷனுக்கு கீழ ஒரு பொம்மை மாதிரி அடங்கி கிடந்த நாம இன்னைக்கு இப்படி ஒரு பையனை ஆக்கிரமிச்சு அதிகாரம் பண்றோமேனு. என்ன சிலையாட்டம் நிக்கிற. என் உடுப்பை கழட்டுடா நு அவ அதிகாரம் பண்ண அவன் நடுங்கும் கைகளோட அவளோட மேலாடையை விலக்கினான். அவளோட அந்த வெண்மையான மேனி அவனுக்கு விருந்தாச்சு. அங்க இருந்த ஒரு சின்ன முக்காலியை எடுத்து போட்டு அதுல உட்கார்ந்த பவானி அவனை தரையில உட்கார வச்சா. அவனோட தலைமுடியை பிடிச்சு தன்பக்கம் இழுத்து அவனோட முகத்தை தன் நெருக்கத்துல வச்சுக்கிட்டா. அவன் தன் நாவால அவளுக்கு கொடுத்த அந்த ஆழமான ஈரமான ஸ்பரிசத்துல பவானிக்கு உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. அம்மா ராசா நு சத்தமா அரற்றிக்கிட்டே அவளோட வாழ்நாள்ல கிடைக்காத ஒரு முழுமையான உச்சத்தை அன்னைக்கு அடைஞ்சா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த இடைவெளி முழுசா அழிஞ்சுது. அவளோட முரட்டுத்தனமான ஆசைகளுக்கு அவன் தன் இளமையால முழுசா ஈடு கொடுத்தான். அந்த சின்ன ரூம்குள்ள அவங்களோட மூச்சு வாங்கும் சத்தமும் அந்த முக்காலி ஆடும் சத்தமும் மட்டும்தான் கேட்டுச்சு. அவனோட அந்த அழுத்தமான ஆழமான நெருக்கத்துல பவானி முழுசா கரைஞ்சு போனா. கொஞ்ச நேரத்துலயே அவனோட முழுமையான சூட்டை அவளுக்குள்ள இறக்கிட்டு அவன் அடங்கியபோது பவானிக்கு அவ்வளோ பெரிய நிம்மதி. அவ சோர்வா ஆனா முழு திருப்தியோட வெளிய வர கீதா உள்ள வந்தா. உள்ள நடந்ததை எல்லாம் கதவிடுக்கில பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் ஒருவித தவிப்பு ஏறியிருந்துச்சு. என்ன ராம்ராஜ் அக்கா உன்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க போல. நு சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட நெருங்கினா. சாது மிரண்டா காடு கொள்ளாதுபாங்க. அப்படி அடக்கி வச்சிருந்தவளுக்கு ஆசை வந்துட்டா உன்னை மாதிரி ஆம்பளையை சும்மா விடுவாளா? அவளோட ஏக்கத்தையும் தவிப்பையும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் தீர்த்து வச்சான். அவன் மேலேயே சாஞ்சுக்கிட்டு அவளோட அடங்காத பசியை அன்னைக்கு கீதா தீர்த்துக்கிட்டா. அன்னையில இருந்து அது ஒரு தொடர்கதையா மாறிடுச்சு. மாறி மாறி அவங்க வீடுகள்ல ஒரு திருட்டுத்தனமான சந்திப்புகள் நடந்தாலும் அவங்க 2 பேருக்கும் அவனை ஒரு ராத்திரி முழுக்க முழுசா அனுபவிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சது. புருஷன்கள் 2 பேரும் வெளியூர் போன ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ராம்ராஜ் வீட்டுக்குள்ள வந்துட்டான். டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு 3 பேரும் பெட்ரூமுக்கு வந்தாங்க. சின்ன நைட் லாம்ப் வெளிச்சம் மட்டும்தான் ரூம்ல இருந்துச்சு. காத்து சலசலன்னு அடிச்சிட்டு இருக்க பவானிக்கு முதல் தடவையா 2 பேருக்கும் முன்னாடி அப்படி இருக்க கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த தயக்கத்தை அவளோட அதிகாரமும் முரட்டுத்தனமும் சீக்கிரமே மறைச்சுடுச்சு. ராம்ராஜை லுங்கியை கழட்டச் சொல்லி அதிகாரம் பண்ணி அவனை அவங்க 2 பேரும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆக்கிரமிச்சாங்க. கீதா அவன்கிட்ட நெருக்கமா இருக்கும்போது பவானி அவனோட முடியை கோதி அவனை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா. அந்த சின்ன வெளிச்சத்துல 3 பேரோட உடல்களும் ஒண்ணுக்கொண்ணு பின்னி கிடக்க அங்கே ஒரு எதிர்பாராத நெருக்கம் உண்டானது.
பவானியோட முகத்தை தன் கையால தாங்கி பிடிச்சு அவளோட உதட்டுல கீதா ரொம்ப ஆழமான ஒரு முத்தம் கொடுத்தா. பவானி முதல்ல கொஞ்சம் திகைச்சு, என்னடி இது விலக நினைச்சாலும் கீதாவோட அந்த இதமான சூடான ஸ்பரிசத்தை அவளால தடுக்க முடியல. ரெண்டு பெண்களுக்கும் இடையில இருந்த அந்த விசித்திரமான ஈர்ப்பும் ராம்ராஜோட முழுமையான இளமையும் அந்த ராத்திரியை ரொம்பவே தீவிரமாக்கிச்சு. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல பட அவங்களோட ரகசிய உலகம் அந்த 4 சுவத்துக்குள்ள ரொம்ப ஆழமா விரிய ஆரம்பிச்சுது. ரெண்டு பெண்களும் மாத்தி மாத்தி அவனோட சூட்டை அனுபவிக்க, வியர்வை வாசனையும் இன்பமான முனகல்களுமா அந்த ராத்திரி முழுக்க அவங்களோட அடங்காத ஆசைகள் எல்லாம் முழு திருப்தியோட விடிஞ்சுது.